7 Winstar Technology இன்னைக்கு பார்க்குற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா UFI பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பாக்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் அந்த UFI பாக்ஸு. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் மெமரி ஐசியில் தான் ப்ரோக்ராம் இருக்கும். அதை டேரெக்டாக நம்ம வந்து ஐஎஸ்பி பின் வழியாக, அதை டேட்டா கான்செப்ட் பின் வழியாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு த்ரூவாக அந்த ஃப்ளாஷ் மெமரியில் இருக்கக்கூடிய ஃபைலை ஃபுல்லாக எடுக்க முடியும், ரீட் பண்ண முடியும், ப்ளஸ் அதை ரைட் பண்ணவும் முடியும். அப்போ ஒரு டெட் மொபைல் இருந்தாலும் ரெடி பண்ண வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். நார்மலாக ஃப்ளாஷ் ஐசி கம்ப்ளைண்ட்னா கூட அதை எடுத்து அதையும் ப்ரோக்ராம் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். ஐசிக்குள்ளே டேட்டாஸ் அழிஞ்சாலுமே ஐசியை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி மறுபடியும் ஒர்க் பண்ண வைக்க முடியும். அப்போ அந்த கான்செப்ட் தான் இப்போ லேட்டஸ்ட். அப்போ நீங்கள் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே முழுமையாக தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்த லெவல் போகும். டெட் மொபைலாக இருக்கும், அப்போ அந்த ஃப்ளாஷ் மெமரி கான்செப்ட் வழிஞ்சு போயிருக்கா இல்லைன்னு செக் பண்ண தெரியணும். அதுக்கு வரக்கூடிய சப்ளை என்னென்னு தெரியணும் சார் உங்களுக்கு. அதாவது அந்த ஃப்ளாஷ் மெமரிக்கு அந்த டெஸ்டிங் பாயிண்ட் ஐஎஸ்பி பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய சப்ளை எதுலேருந்து வருது, எந்த ஸ்பேர்லேருந்து வருதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் அந்த கான்செப்ட் மாறும்னு சொல்ல வரேன். எல்லா ஃப்ளாஷ் ஐசி கால் டீட்டெயில் மாறும். அப்போ அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ சர்க்கியூட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது வந்து போர்டில் வரக்கூடிய வோல்டேஜ் என்னென்னு தெரியணும், அதுக்குரிய வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் சார் உங்களுக்கு. அப்போ அதை ஜம்பர் பண்ண தெரியணும்னு சொல்கிறேன். அப்போ இதை முழுமையாக தெரியணும், அந்த பாக்ஸை நம்ம யூஸ் பண்ண தெரியணும். அப்போ பாக்ஸ் எப்படி டீட்டெயில் இருக்குன்னு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் அடாப்டர் கொடுத்து கனெக்ட் பண்ணலாம். 2 யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி டேரெக்டாக நம்ம சிஸ்டத்துலேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்போ கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி பண்ணலாம். ரெண்டாவது டேட்டா கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம 2 கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆக்ஸ் கேபிள் தனியாக இருக்கும். இந்த சர்வீஸ் கேபிள் ஆனது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பான கான்செப்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா இது மெமரி கார்டை ரீட் பண்ணுறதுக்கு, மெமரி கார்டு பாஸ்வேர்டு இருந்தால் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, மெமரி கார்டு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். இது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஆப்ஷனு. இதில் நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து டேட்டாவும் ரீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல வரேன். இதை பற்றி நான் முழுமையாக என்ன நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இது மட்டும் இல்லை, இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் டெஸ்டிங் பாயிண்ட் கான்செப்ட் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறேன். டெஸ்டிங் பாயிண்ட் ஃபாலோ பண்ணி நம்ம ஒவ்வொரு மாடலுக்கும் இந்த டெஸ்டிங் பாயிண்ட் ஜம்பர் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். அப்போ இந்த ஐஎஸ்பி பின்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு தனியாக ஜாக் கனெக்ட் பண்ணுறது இருக்கும். இதை நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து இந்த பாக்ஸில் கனெக்ட் பண்ணி பண்ணலாம். இந்த பாக்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை ரீட் பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். அப்போ இந்த பின் டீட்டெயில் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த பின்னோட டீட்டெயில் வந்து என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இதில் பார்க்குறேன், சொல்கிறேன் பாருங்கள். இது டேட்டா 0ன்னு பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் சிஎம்டி, சிஎல்கே, கிரவுண்டு, விசிசிக்யூன்னு சொல்லியிருக்கு, விசிசின்னு சொல்லி 2 வோல்டேஜ் கான்செப்ட் இருக்குது. இப்போ இதை வந்து எப்படி சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக எல்லா ஐசிலையுமே இந்த ஃப்ளாஷ் மெமரியில் அந்த ரீடிங் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, சர்க்யூட்டில் இருக்கும். இல்லை நம்ம டெஸ்டிங் பாயிண்ட் வந்து இதுலேயும் பாக்ஸ்லேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதேமாதிரி ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும் சார். இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும்னு சொல்கிறேன். அப்போ எந்த மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம செல்ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாஷ் மெமரியில் இருக்கக்கூடிய ஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். டெட் மொபைலாக இருந்தாலும் ரெடி பண்ண வாய்ப்பு இருக்குது. டெட்டாக இருக்கும் மொபைலு, அதில் கூட இருக்கக்கூடிய ஃபைல் அழிஞ்சு போனாலும் அது மறுபடியும் ரீட் பண்ணவும் ரைட் பண்ணவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். அப்போ பேட்டர்ன் மற்ற விஷயங்கள் நம்ம வந்து ஈஸியாக செகண்டில் ரெடி பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ இதை நம்ம ப்ராப்பராக சால்விங் பண்ணணும். கொஞ்சம் மாற்றி ஜம்பருக்கு அடிச்சிட்டோம்னு சொன்னால், அந்த லைன் மாற்றி அடித்து சப்ளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஷார்ட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அதை நம்ம தெளிவாக பார்க்கணும். அதேமாதிரி நம்ம டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி நான் பண்ணும்போது, நான் சொன்ன 5 வோல்ட் அடாப்டர் வச்சு பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அடாப்டர் எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஜம்பர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கணும். இப்போ இது மட்டும் இல்லை, இந்த ஸ்பெஷல் இது மட்டும் இல்லை சார். இப்போ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம வந்து உள்ள இருக்க ஃபைலை ஃபுல்லாக ரீட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள இருக்க ஃப்ளாஷ் ஒரிஜினல் ஃபைல் எடுத்துகிட்டு சேம் அதேமாதிரி மொபைல் வரக்கூடிய டெட் மொபைலாக இருந்தால் கூட அதை அப்படியே நம்ம ரைட் பண்ணவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே மைனூட்டாக ஜம்பர் பண்ண தெரியணும், ஷார்ட் இல்லாமல். அதேமாரி போர்ட் லெவலில் பார்க்கவும் தெரியணும்னு சொல்கிறேன். போர்ட் லெவலில் அந்த வோல்டேஜ் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போம் சார். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளாஷ் மெமரி மொபைல் டெட்டாக இருக்கும் சார். இப்போ ஃபுல் டெட்டாக கூட இருக்கலாம். அதில் கூட ஒரிஜினல் ஃபைலை கூட ரீட் பண்ணி எடுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் நான். அதில் அந்த ஃப்ளாஷ் மெமரி ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நம்ம இதில் வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். அப்போ அந்த ஐசியோட கால் டீட்டெயில் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஐசிக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் ஃபிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ ஐசி எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ராப்பராக ரீபாலிங் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இதில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கனெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. கனெக்ட் பண்ணி நம்ம இதை ரீட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். ஒரு டெட் மொபைலாக இருந்தாலும், டெட் மொபைல் ஃப்ளாஷ் மெமரி கான்செப்ட் அழிஞ்சு போனாலுமே டேரெக்டாக இதில் வந்து ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கனெக்ட் பண்ணி வைக்கும்போது நம்ம அப்படியே டேரெக்டாக சேம் அதே கான்செப்ட் ஐஎஸ்பி பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதுவும் அதே கனெக்ட் பண்ணிவிட்டு
நம்ம இந்த ஐசியை நம்ம அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கும். திரும்ப அந்த ஐசிக்குள்ள விஷயங்களை ரீட் பண்ணவும் அதை ரைட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ நீங்கள் மைனூட்டாக அந்த ஐசிஸை நம்ம ரிமூவ் பண்ண தெரியணும், ரீபாலிங் பண்ண தெரியணும். அந்த கான்செப்ட் தான் இஎம்சின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் முறைப்படி இதை எப்படி கற்றுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் நம்ம வீடியோ நிறைய பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய புதுசு வரக்கூடிய விஷயங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.